ஆப்போசிஷன் லீடர் சன் கேஸில் அப்படி நடந்ததுக்காக லாஸ்ட் 1 வீக்ல இருந்தே நியூஸில் உங்களை பற்றி தப்பாக பேசினது கேட்டு வி ஆல் ரியலி ஃபெல்ட் வெரி பேட் சார். தப்பு என்னோட தான். எங்கள் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே, இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்ன? சார் 3 நாளாக 4-5 பசங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. செக்யூரிட்டி தடுத்தும் உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கள் பொழப்பு என்னமோ அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது. இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டு போனேன். அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சிருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்னு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கலாம்னு போன உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேசம் தாங்க முடியாம நாங்க போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டில் உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்காங்க சார். எப்படி சொல்றது? செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டி இல்லாமே. நானா? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பத்தி, அந்த மக்களை பத்தி, அவங்க கஷ்டத்தை பத்தி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்க எல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில் எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸா ஜெயிச்சிருவான்னு நினச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்டன்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சோத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமாக சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பனை லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், அவர் பெரிய ரவுடி. உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பனை எம்பிக்கு நிற்க வச்சேன். இப்போது ராசப்பன்னு ஒருத்தன், படபலமும் பணபலமும் உள்ளவன். உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டேயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பறி வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? அண்ணே மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிப்பா. அண்ணனுக்கு எதிராக நிற்கிறீங்களா?
டேய் பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போதுனே தெரியாதுடா. பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்த மாமா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வர்ற காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். ச்சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்றா ரமணா. நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் உன் இஷ்டம்டா. வாங்கயா போலாம். சார், ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிற சொல்லுங்க முக்தார். சார். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவுட் பெஸ்ட் சார். யூ டேட்? அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இது இத்தோட விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும். எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்க உசுர பணைய வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்து. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாத்த ஐயனார் சாமி நேர்ல வந்து அவனை அழிச்சதா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்க உண்மையான திருவிழாவை கொண்டாட போறோம். எங்களுக்காக அவசியம் நீங்க இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்க மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல எங்க கையால நெசவு செஞ்சதுங்க ஐயா. இதை கட்டிக்கிட்டு வாங்க ஐயா.